அப்போது ஒரு பொண்ணு வந்தாங்க, கிருத்திகான்னு பேர். அவங்க வந்து 8 வயசு இருக்கும். சிபி வித் எம்ஆர், மைக்ரோசெஃபாலி, அதாவது தலை வந்து சின்னதாக இருக்கும் அவங்களுக்கு. லிட்ரலாக அவங்க பேரண்ட் தூக்கிட்டு தான் வந்தாங்க. தூக்கிட்டு வரும்போதே நாங்கள் பார்த்துட்டோம், ஓகே ஃபைன், என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம் அப்படிங்கும்போது எனக்கு நடந்தால் போதும் அப்படின்னாங்க ஃபஸ்ட்டு. ஸோ வி ட்ரைடு நியர்லி ஒரு 2.5 years ஆச்சு எங்களுக்கு. ஸோ நடக்க வச்சாங்க. நடக்க வச்சதுமே அந்த குழந்தை வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 தெரு தாண்டி தான் இருந்தாங்க எங்கள் ஸ்கூலில். ஸோ ஒரு 2.5 வருஷம் கழித்து அவங்க வந்து அந்த ஸ்கூல் பேக்கு, லஞ்ச் பேக் எல்லாம் தூக்கிட்டு நடந்தே வந்து ஸ்கூலுக்கு வர ஆரம்பித்தாங்க. ஸோ அப்படி வரதை பார்த்ததுமே மற்ற பேரண்ட்ஸ் வர ஆரம்பித்தாங்க. ஸோ அப்படி தான் வந்து அந்த ஸ்கூல் வந்து குரு வித்யாசம் ஃபார்ம் ஆச்சு. ஸோ இதுதான் எங்களுடைய ஃபர்ஸ்ட் இனிஷியேட்டிவ். கிளினிக்காக இருந்த ஒரு எப்படி வந்து ஸ்கூலாக மாறுச்சு அப்படிங்கும்போது இதுதான் ஃபர்ஸ்ட். தென் ஸ்லோவாக வந்து நிறைய பசங்க வர ஆரம்பிக்கும் போது எங்களால் சர்வீஸ் வந்து கொடுக்க முடியல. ஸோ ஓவர பீரியடில் நாங்கள் என்ன பண்ணிட்டோம், வி ஃபார்ம்ட் அஸ் அ என்ஜிஓ, டிஎஸ்டபிள்யூ என்ஜிஓ. ஏன்னா அம்மாவுடைய இது அப்படியே இதில் இருக்கிறதுனால ஸோ பெட்டர் நம்ம வந்து அவங்க பேரை வச்சு ஆரம்பிச்சிடலான்ட்டு